ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குருவர்களால் தைல தானத்தின் மகிமை. தைலம்ன்றது முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுத்தமான தானியங்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய்கள். ஸோ அதை தான் வாத்தியார் குறிப்பிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பாக எப்பொழுதும் பண்ணாலும் விசேஷம்தான். ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களில் பண்ணும்போது கூடுதலாக சிறப்பான அம்சங்கள் உண்டு. அதாவது அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்திரவாரம்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமையில் குறிப்பாக துதியை என்று சொல்லக்கூடிய அந்த திதி சேரும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பாக பெற்றுத்தரும். அது என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா, நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், ஒரு வெங்கல கிண்ணம், வெங்கல கிண்ணம் முடியலன்னா கண்ணாடி பாட்டில் இல்லை கண்ணாடி பவுல், அதில் ஊற்றி தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகம். குறிப்பாக பித்தர்களோட ஆசையை பெற்றுத்தரும். தர்மராஜாவோட ஆசையும் அதில் நிறைய உண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விசேஷமான தானங்கள், குறிப்பாக சனிக்கிழமை துதியை, இது எப்போ சேர்ந்தாலும் சரி தான். இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரியான விசேஷங்களை நாம் தானங்கள் பண்ணி அந்த விசேஷங்களை அடைவதற்கு முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வாத்தியார் சில விஷயங்களை இங்கே குறிப்பிடுறாரு. மாதத்தில் 1-2 முறையாவது ஏழைங்களுக்கு நிறைய எண்ணெய்கள் குறிப்பாக தலைக்கு தேய்ச்சிக்கிற இந்த நல்லெண்ணெய், சீக்காயோட, அதோட கூடுதலாக அவர் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, தண்ணியோட முடிஞ்சால் ஒரு கேன் வாட்ரு ஏதாவது விலைக்கு வாங்கியாவது, எப்பயுமே தண்ணியை விலைக்கு வாங்கக்கூடாது, பட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகியாவது வாங்கியாவது கொடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தைல சக்தி கிடைக்கணும், அப்படி ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, நம்ம பொதுவாகவே தர்ம காரியம் புண்ணிய காரியம்ன்ட்டு பார்த்தாச்சுன்னா முதல்ல அன்னதானம் பண்ணிடுறோம் நிறைய பேர். அப்புறம் அந்த வித்யாதானம், புத்தகங்கள், வஸ்திர தானம், ஸோ இப்படி நிறைய தான தர்மங்கள் அவ்வப்போது பண்ணிகிட்டே இருக்கிறோம் வச்சுங்களேன் குருவர்களால். பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த தைல தானத்தோட புண்ணிய சக்தி இல்லாததுனால நிறைய வட்டி கட்டுற மாதிரியும் நிறைய கடன்கள் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று உண்டாம். ஸோ இந்த தைல தானத்தால் இந்த வட்டி கட்டின்ண்டே இன்னைக்கு மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இஎம்ஐ கட்டுறாத ஆளே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரெமிடி அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த தைல தானத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த தைல தானத்தால் இந்த மாதிரி வட்டி கட்டின்ண்டே வாழ்க்கையை நிறைய பேர் ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த தைல தானம் ஏற்படுத்தி தரும். ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த தலைமுறையாக, அதாவது சந்ததி சந்தியாக ஒரு சிலருக்குலாம் அந்த குடும்பத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், சில வியாதிகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கும். அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்ததுன்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வியாதிகள் எல்லாம் கூட நீங்குவதற்கும் இந்த தைல தானம் பெரிய பேருதவி பண்ணுது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் நிறைய இதோட லிஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நாம் நிறைய இந்த மாதிரி தைல தானம் பண்ணிட்டோம்னா அந்த ஊருக்கே விளக்கேற்றி வச்ச ஒரு பெரும் புண்ணியம் கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களும் அதில் உண்டு. ஸோ நம்ம மேலோட்டமாக முதல்ல நம்ம பிரச்சனைக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த வட்டி கடனாளி ஆகாமல் இருக்கிறது, சந்ததியாக நோய் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த தைல தானம் ஒரு பேருதவியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது குறிப்பான நாட்கள் பார்த்தா அந்த சனிக்கிழமை துதியை, சனிக்கிழமை தோறும், இல்லைனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாத்தியாரோட அருளால் எங்கேனும் உங்களுக்கு ஒரு கோயில்கள் இந்த மாதிரி தேவை அப்படின்னு. அதில் என்னென்னா தானிய எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த விசேஷமான ஒளி கிரகணங்கள் தான் பலவிதமான சுத்திகரிப்பு இந்த பிரபஞ்சத்திலேயே பண்ணிட்டு இருக்குதான் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு அதையும் சொல்கிறார். அதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. வாசவி வீரியா, மிருதுபலபாலா. வாசவி வீரியா நல்லெண்ணெயில் வாசம் பண்ணுவா. மிருதுபலபாலா நம்ம தேங்காய் எண்ணெயில் இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு தைலம், அதுவும் அந்த தானிய வகைகளில் உள்ள தைலத்தில் தான் அந்த மாதிரியான அந்த தீபத்தில் அந்த தேவதைகள் வாசம் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நாம் குறிப்பெடுத்து வச்சுட்டு அதுக்கான முயற்சியும் பண்ணணும். அந்த மாதிரி சுத்தமான தைலத்தில் ஏற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம பிராணாயாமம் பண்ணுறதுலாம் நிறைய ஆக்சிஜனும் கிடைக்குது.
ஸோ அதையும் பார்த்துங்க. ப்ளஸ் அதோட நாளைக்கு ஒரு சில குறிப்பான விஷயங்களும் உண்டு. அது நாளை மீன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வைகாசி மூலம் அது என்னன்னா சனி மூலமாக இருக்குது. அந்த சனி மூலம் பொதுவாகவே என்ன பண்ணோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனைகளால் பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பேசிட்டாங்கன்னா ஒரு ஒற்றுமை ஏற்படும். நிறைய சுமூகமான உறவுகள் மேம்பட ஒரு விசேஷமான காலம். அதில் அந்த ரேவதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் ஒன்று உண்டு இல்லையா? அந்த ராகத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகள் பாடுவது, அப்படி இல்லைன்னா அதை போட்டு அட்லீஸ்ட் கேட்பது, இல்லைன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பாட சொல்கிறது. இது என்ன பண்ணுன்னா ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வெளிப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். நல்ல ஒரு ஆழ்மனம் மகிழ்ச்சி நாளைக்கு நிறைய இருக்குதான் பூமியில் அபரிமிதமாக. அதாவது இந்த சனி மூலம் சேரும் பொழுது நாளைக்கு மூலம் நட்சத்திரம் ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரி சனிக்கு மூலம் துதி இருக்கிறச்சே, அது மூலத்துதியேன்ற ஒரு விசேஷமான ஒரு விசேஷமான அமைப்பு. ஒவ்வொரு நாளுமே வாத்தியார் வந்து ஒவ்வொரு விசேஷத்தை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த பூஜாவோட பலன்கள் என்ன, அந்த பூஜையோட பலன்கள் எல்லாமும் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூலத்துதியை அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சத்தியமூலர், சத்தியவேதா, சத்திய பூரணர்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பவித்திர துதியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாத்தியார். இவங்க ஒரு 3 விசேஷமான மகரிஷிகள். இந்த மகரிஷிகள் இந்த நாட்களில் தான் பூமியில் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறாரோ கோயிலில், அங்கே வந்து தூள சூக்ஷ்ம காரண வடிவில் ஏதேனும் ஒரு வடிவில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அவங்களோட ஆசி கிடச்சதுன்னா நிறைய பெரிய அனுகிரகங்கள், குறிப்பாக அந்த சுவாச சம்பந்தப்பட்ட நிறைய யோகத்துக்கெல்லாம் அவங்க ஒரு பேருதவியாக இருப்பாங்க இந்த பவித்திர துதியர்கள். ஸோ அது ஒன்று. அதில் நாளை இந்த மாதிரி துதியையும் மூலமும் சேர்ந்து இருக்கும் வேளையில், மூலத்துதியில் என்ன இன்னொரு விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஓவியர்கள் குறிப்பாக ஆஞ்சநேயர் படம் வரையக்கூடிய ஆஞ்சநேயர் படம் ஒரு சிலர் ரொம்ப விசேஷமாக வரைவாங்க. குறிப்பாக அந்த ரோட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா கூட வரைஞ்சி வைப்பாங்க, ஒரு ஓரமாக வரைஞ்சி வச்சுட்டு உக்காண்டிருப்பாங்க ரொம்ப ஏழ்மையான ஓவியர்கள்லாம். ஸோ அந்த மாதிரியான ஓவியர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி வஸ்திரங்கள், வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு கொஞ்சம் மரியாதையோட, அந்த மாதிரி மரியாதை பண்ணுறது மீன்ஸ் கொஞ்சம் கௌரவமாக அவங்களுக்கு அந்த வஸ்திரம்லாம் அப்படி கொடுக்கறச்சே, இந்த சந்ததிகள் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேரும் இருக்கிறாங்க வச்சுங்களேன். அந்த சந்ததிகள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க எதிர்காலம் பற்றிய அச்சம் நீங்குவதற்கு ஆண்டவன் ஏதேனும் ஒரு வழி பண்ணி கொடுப்பார். அதுக்கு பெரிய ஒரு அனுகிரகம். சந்ததி இல்லாமல் அவஸ்தைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றின பயம், பீதி அகழ்வதற்கு இந்த மூலத்துதியை பேருதவி பண்ணுது. அதுக்குரிய பூஜையும் இப்படி இருக்கு. இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி காலங்கள்லாம் சேர்ந்து வந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். இதோட பலன்கள் நிச்சயமாக கை மேலே உண்டு குருவர்களால். ஓம்.